கிறிஸ்துவுக்குள் அன்பான கலைக்குது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. நமக்கு வருகிற பாடம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா பொறுமையாய் பாடுகளை சகிப்போனா அதுவே ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும், அல்லது பிரீதியா இருக்கும் ஆண்டுடைய பார்வையில அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எப்படி நம்ம பொறுமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு கிறிஸ்துவ பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு ஏராளமான ஒரு கனவுகளோடு ஒரு புதிய திருமண வாழ்க்கைக்குள்ள பந்தத்துக்குள்ள இணையறாங்க. அப்படி அவங்க இணையும் பொழுது என்னன்னா, அவங்களுக்குள்ள பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது எல்லாருக்குமே நேச்சுரலா இருக்கிறது தானே. புதிய எதிர்பார்ப்புகளோட அந்த திருமண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சில மாதங்கள்ல அவங்களுக்கு அது பெரிய ஏமாற்றத்தை தந்துச்சு. ஏன்னு சொன்னா அவங்க கனவு கண்ட மாதிரி, அவங்க நினைச்ச மாதிரி என்ன இல்லை, அவருடைய கணவர் இல்லை. அவர் நடந்து கொள்ளுகிற விதம், அவர் பேசுகிற விதம், அவர் செய்கிற காரியங்கள் எதுவுமே அவளுக்கு ரொம்ப பிரியமா இல்லை. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, அதுக்காக அவங்க ஜெபித்தாங்களாம். அவங்க அந்த சகோதரி ஜெபித்த, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அவர் எப்படியாவது மாற்றுங்க அப்படின்னு ஜெபித்தாங்களாம். அது மாத்திரம் அதுபடி ஆலயத்துக்கு செல்லும் பொழுது தன்னுடைய போதகரிடமும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கணவரை குறித்தும் அவருடைய செயல்களை குறித்தும் சொல்வது மாத்திரம் இல்ல, அவங்களோட கூட என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஜெபம் செய்வாங்களாம். அப்படி ஜெபித்துட்டே இருந்தாங்க. நாட்கள் சென்றுச்சு. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரியான ஒரு விண்ணப்பத்தை என்ன சொல்ல போதகர்கிட்ட கொண்டு போகல. இப்போ போதகர் நினைச்சாங்க ஒருவேளை அவங்க கணவர் மாறிட்டாங்க போல. அதான் சகோதரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப அவங்க ஆலயத்துக்கு வர்றதும் சரி, அவங்களுடைய முகத்துல நான் பெரிய மாறுதலை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருந்தாராம். அப்படி நினைச்சிட்டு ஒரு நாள் கேட்டாராம், சரி நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு அதை கேட்கல. ஆனா பார்த்து தொடர்ந்து அவங்கள அவரு பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவங்க அவங்ககிட்ட சந்தோஷத்தை அவர் அதிகமாக பார்க்கிறார். அப்போ போதகர் ஒரு நாள் அவர்கிட்ட அந்த சகோதரிகிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, உங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு சொன்னா எனக்கு கண்டிப்பா தெரியும் உங்க கணவர் மாறி இருக்கிறார் போல, அதான் அது இந்த மாற்றம் தான் அவங்க முகத்துல என்னால பார்க்க முடியுது அப்படின்ட்டு சொன்னாராம். அப்ப அந்த சகோதரி சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அவங்க சொன்னாங்க, இல்ல ஐயா, இல்ல போதகரே, அவங்க மாறல, ஆனா நான் என்னை மாற்றிக்கொண்டேன், அவரோடு கூட வாழ்வதற்கு என்னை நான் மாற்றிக்கொண்டேன். அவர் எப்படி விருப்பப்படுறாரோ அதே மாதிரி இருக்கும், அவருடைய காரியங்களை அக்செப்ட் பண்றதுக்கு நான் என்ன செஞ்சிடறேன், மாற்றிக்கொண்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த பொறுமையை அதை நான் ஏற்றுக்கொண்டேன், ஏன்னா அதுதான் எனக்கு கடவுள் வெளிப்படுத்தினாங்க அப்படின்ட்டு அந்த சகோதரி சொன்னாங்களாம். அதனாலதான் என்ன இங்க போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பொறுமையோடு என்னது பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியா இருக்க. எப்ப நீங்கள் நன்மை செய்து, நம்ம நன்மை செய்யும் பொழுதும் கஷ்டம் வருது, அப்படி பாடுகள் வருதுன்னு சொன்னா அது பொறுமையோடு நம்ம செய்வோம் சொன்னா அது ஆண்டவருடைய சமூகத்துல அது பிரதியா இருக்கும். அது பிரதியா இருக்கும்போது நம்மை மாற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொன்னா சில காரியங்கள்லாம் நமக்கு என்ன செய்யாது, அதிக வேதனையை கொடுக்காது. சில காரியங்களை நம்ம பார்த்து வேதனைப்படும் பொழுது அதையே நம்ம பார்த்து வேதனைப்படும் அப்படின்னு சொல்லி நம்மை மாற்றிக்கொண்டு நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறார். எந்த காரியம் என் வாழ்க்கையில் நடந்தாலும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்ள போறார், அவரை மீறி எனக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி நாமே என்ன செய்யணுமா, சமாதானம் படுத்தி கொண்டு தேவன் எனக்காக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொன்னா, இந்த சகோதரி போல எப்படி அவங்க எழுந்த சந்தோஷத்தை அவங்களால பெற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் கர்த்தருக்குள் அந்த சந்தோஷத்தை நாம பெற்றுக்கொள்வோம். அதனாலதான் பவுல் சொன்னார், மறுபடியும் சொல்றேன் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன்னா ஏற்கனவே சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன இருக்காது, ஒரு நன்மையும் குறைவுபட போறது இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் அவர் பாதுகாத்து கொள்வார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபட போறதில்லை. அப்ப இவ்வளவு வாக்கு தத்தங்கள்லாம், இத்தனை திரளான வாக்கு தத்தங்கள், மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது, விசுவாசத்தை ஓடாதபடிக்கு நம்முடைய விசுவாசத்தை தொடக்கிறவர் நம்மை முடிப்பதற்கு அவர் என்ன செய்வாரு, பலன் தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொன்னா வெற்றியோட நம்ம ஓட வேண்டும். ஏன்னு சொன்னா அவர் உங்கள் விசுவாசம் நம்பிக்கை தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு
மகிமை கொடுத்தார். ஆண்டவர் அப்பேற்பட்ட மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நம்ம என்ன செய்வாராம், நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்க அவர் இருக்கிறார். அப்படின்னு சொன்னா ஆவிக்கேற்ற வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணுமா, ஆவிக்கேற்ற வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட நம்ம இணைந்து ஜீவிப்போம். அப்படின்னு சொன்னா நம்மை மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார், அல்லது நமக்கு பிரச்சனை தரவுகளை மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவரே நம்ம பற்றி கொள்வோம். அவரை பற்றி கொள்வர்களுக்கு ஒண்ணுமே ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னா, ஒருவேளை நீங்க நன்மை செய்து பாடுகளை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொன்னாலும் பொறுமையோடு என்ன செய்யுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது என்ன செய்வார், அதில் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாள், அது பிரீதியா இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்துல அது பிரீதியா இருக்கும். ஏன்னு சொன்னா அது ஆண்டவருக்கே நடந்தது தானே. ஆண்டவர் உங்களை மீது ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துல அநேக பாடுகளை பட்டாங்க. ஆனா அவங்க ஒரு தவறும் செய்யல. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்தாங்க. அவங்க இந்த உலகத்துல ஜீவிக்கிற நாட்கள்ல அப்படியே ஊழிய காலத்துல அநேகரை அவர்கள் சுகப்படுத்தினாங்க, அன்றையுடைய தேவைகளை சந்தித்தாங்க, அநேகரை போஷித்தாங்க. 5000 பேர் 3000 பேர் சொல்லி அவர் அநேகர் என்ன செஞ்சாங்க, போஷித்தாங்க. இத்தனை நன்மையான காரியங்கள் செய்தவருக்கு கிடைச்சது என்னதான், சிலுவை தான் அவருக்கு பரிசாக கிடைச்சி. அது என்னது, அது கிடைச்சது. அது எதுனா பிரதியா இருந்துச்சுன்னா, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு பிதாவின் சமூகத்துல அது பிரதியா இருந்தது போல நீங்களும் நானும் படுகிற ஒவ்வொரு துன்பங்களும் கஷ்டங்களும் அது என்ன செய்யணும், நம்ம பொறுமையோட ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஏற்றுக்கொள்வோம்னு சொன்னா அது என்னது, காண்பிப்பா அது பிரீதியா இருக்கும். அது பிரீதியா இருந்துச்சுன்னா அதுக்கான ஆசீர்வாதம் நன்மையும் உங்களை தேடி வரும் என்பதுல எந்தவித சந்தேகம் இல்லை. அதை விசுவாசிப்பீங்கன்னா ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உடைய சமூகத்துல எல்லா காலகட்டங்களிலும் நாங்கள் பொறுமையோடு காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க சாமி. எங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை பார்த்து நாங்கள் ஏமாந்து போய் விடாதபடிக்கு, வேதனைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. இந்த நாளிலும் கூட தேவ பலன் எங்களோடு கூட இருக்கும். தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசத்தக்கதாக, தேவ ஆவியானவர் எங்களை வழி நடத்தத்தக்கதாக நீங்க கிருபையா இருங்க. நாங்கள் மற்றவர்களை மாற்றுவதை காட்டிலும் நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு உமக்கு பிரியமான ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீர் எப்படி எங்களுடைய பாவங்கள் எல்லாம் சகித்து கொண்டு எங்களுடைய எல்லா முரண்பாடுகளையும் நீர் சகித்து கொண்டு எங்களை நேசிக்கிறோம், அதே போல எங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை நாங்கள் ஆண்டவரை வெறுத்து, ஆண்டவரை பிள்ளைகளை வெறுக்காதபடிக்கு, ஆண்டவரை அந்த தவறுகளை செய்கிறவர்களோடு நேசித்து உடைய அன்பை நாங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்த நீர் உதவி செய்யுங்க. அதற்கான பொறுமையும் ஞானத்தையும் பலத்தையும் எங்களுக்கு கட்டளையிடுங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கர்ப்பத்தின் கனிக்காக வேண்டுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு நீர் கர்ப்பத்தின் கனிகளை கட்டளையிடுங்க. திருமணத்திற்காக காத்து கொண்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். திருமண காரியங்கள்ல ஆண்டவரே நல்ல தேற்ற துணைகளை கிடைக்கும்படியாக கிருபை செய்யுங்க. அவர்களுக்காக பிரேயர் படுகிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் நீரை துணை இருந்து அவர்களுக்கு நல்ல வரன்களை அவர்களுக்கு காண நிற்கிறவை செய்யுங்க. அந்த உலகத்துல அவர்களும் நல்ல பொருளோக சிறு குடும்பமாக கட்ட நிற்கிறவை செய்யுங்க சாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாயிருங்க தகப்பனே. கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்காகவும் பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்த கிருபை செய்யுங்க. உலகப்பிரமான காரியங்களில் போய்விடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்கவும், நீர் வரும்பொழுது வெட்கப்படாதபடிக்கு நோக்கி எதிர்கொண்டு வருகிற அந்த கூட்டத்துல நாங்கள் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளும் அதில் வரும்படியாக காணும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டுமா? இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.